نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغل البلاد إلى الله أسواقها رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முரித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருள்ள மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏண்டியளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தி அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அமல்கள் செய்யக்கூடிய, மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய, மேலானுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சிறந்த மேலான அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல சிறந்த படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் தஆலா சிறந்த படைப்பாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களை, ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக கௌரவமாக கண்ணியமாக ஆக்கியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்புகளே கோடிக்கணக்கான படைப்புகளே சிறந்த மேலான ஒரு படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதே போல் அல்லாஹ் தஆலா பூமியில மேலான சிறந்த இடமாக அல்லாஹ்வுடைய மாளிகை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மஸ்ஜிதுகளை வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக முனாஃபிகீன்கள் ஹஸ்ரத் கோத்திரத்திலேயும் அன்சாரிகள்
அவர்களின் சில முனாஃபிக்குகள் மஸ்ஜிதுல் இராரை கட்டினார்கள். மஸ்ஜிதுல் குபா கட்டப்பட்டதின் பின்னால் கண்ணியமானவர்களே, அந்த மஸ்ஜிதுல் குபாவை கட்டி கொண்டிருக்கூடிய சமயத்தில் முனாஃபிகீங்கள் சுமார் 12 பேர்கள் மஸ்ஜிதுல் இராரை கட்ட ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதுல் இரார் என்றா பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மஸ்ஜித், பிறருக்கு துயரத்தை, துன்பத்தை, விளைவை ஏற்படுத்தக்கூடிய மஸ்ஜித். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது, லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். மஸ்ஜிதுல் குபாவை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கட்டி முடிஞ்சதும் சில முனாஃபிகீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து வேண்டிக் கொண்டார்கள், இந்த மஸ்ஜிதுல் இரார்ல நீங்க வந்து தொழணும், மஸ்ஜிதுல் இரார்ல வந்து தொழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குடைய யுத்தத்தை போய் வந்ததன் பின்னால அந்த மஸ்ஜிதுல் இரார்ல தொழ அந்த முனாஃபிகீங்களுடைய பேச்சை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழ ஆயத்தமாகின்றார்கள். தன்னுடைய மேலாடைய அணிந்ததும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். கண்ணியமானவர்களே, நீங்க அந்த மஸ்ஜிதுல் இரார்ல தொழுறதுக்காக வேண்டி நிக்க வேண்டாம். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அன் தகூம ஃபீஹி. தக்வாவின் அடிப்படையில் அஸ்திவாரம் இடப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து தக்வா மீது அஸ்திவாரம் இடப்பட்ட இந்த மஸ்ஜிதுல் குபால நின்று தொழுறது உங்களுக்கு ஏற்றமானது, சிறந்தது. நீங்க இந்த மஸ்ஜிதுல் குபால தொழத்தான் தகுதியுள்ளவர். மஸ்ஜிதுல் இராறு போகாதீங்க. ஏன் கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களை, சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பிரிக்க வேண்டும். குஃப்ரை என்ன செய்ய வேண்டும்? திணிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி மோசமான சில காரணத்துக்காக வேண்டி கட்டின மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் இரார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிதுல் குபால சில ஆண்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், உழு செய்யக்கூடியதா இருந்தாங்க. 1க்கு 2 போய் வெளிவாசல் தேவை முடித்துவிட்டு தண்ணீரினால கற்களினால சுத்தம் செய்யக்கூடியதா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல கண்ணியப்படுத்தும் முகமாக, அவர்களை புகழும் முகமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சில மனிதர்கள் சஹாபாக்கள் சுத்தத்தை விரும்பக்கூடியதா இருந்தாங்க. அல்லாஹ் சுத்தமா இருக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், மஸ்ஜிதுல சுத்தத்தை விரும்பக்கூடியவர்களா இருந்த சில ஆண்கள் அதுக்கு எழுதுகின்றார்கள் விளக்கம், அத்தத்தவுர் அனி ஸுனூபில் மாசி, பாவங்களை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்த கூடியவர்களா இருந்தாங்க. அடுத்ததா சொல்கின்றார்கள் வதஹாரத்துன் ஹிஸ்ஸியத்துன், அடுத்ததாக தங்களுடைய ஆடைகளை, தங்களுடைய மேனிகளை சுத்தமா வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. உழு செய்து கொள்வார்கள். வெளிவாசல் தேவை முடித்ததும் கற்களினால சுத்தம் செய்வார்கள். அதுக்கு பின்னால தண்ணீரினால சுத்தம் செய்வார்கள், குளித்துக் கொள்வார்கள், உழு செய்வார்கள். இப்படி
சுத்தத்தை விரும்பக்கூடியதா இருந்தான். இரண்டு விதமான சுத்தங்கள் அங்க நடைபெற்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மஸ்ஜிதுல் குபாவுடைய விடயமாக 3 அக்வால்களை 3 கருத்துல சொல்றாங்க. லமஸ்ஜிது நுஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது அஸ்திவாரம் இடப்பட்ட முதலாவது மஸ்ஜித். கண்ணியமானவர்களே, தக்வா மீது அஸ்திவாரம் இடப்பட்ட மஸ்ஜித் அது மஸ்ஜிதுல் குபா. இரண்டாவதாக சொல்லின்றார்கள் மஸ்ஜிதுல் நபவி. மூணாவதாக உலமாக்கள் சொல்லின்றார்கள் மஸ்ஜிதுல் நபவிக்கு சூழலா இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும். இப்படி உலமாக்கள் மஸ்ஜிது தக்வா மீது அமைக்கப்பட்ட மஸ்ஜித் என்றா இப்படி 3 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லமா இப்னு உஜைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், தக்வா மீது அமைக்கப்பட்ட இந்த மஸ்ஜிதில் 3 விதமான அமல்கள் நடைபெற்றன. முதலாவது அமலும் கல்வியும், ஓல் ஈமான் வல் இத்திகாது பில்லாஹ், உள்ளம் சம்பந்தமான அமல், அதுதான் ஈமானுடைய அமல். அல்லாஹ்வை நம்பக்கூடிய, ஈமான் கொள்ளக்கூடிய, ஆகிரத்தை நம்பக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்படக்கூடிய கல்பு ரீதியான, உள்ளம் ரீதியான அமல் நடைபெற்றன. அடுத்ததா சொல்லின்ற அமலும் பதனியும், உடல் ரீதியாக அந்த மஸ்ஜிதுல் குபால உடல் ரீதியாக நடைபெற்ற அமல் இருக்கின்றன. தொழுகையுடைய அமல், குர்ஆன் திலாவத்துடைய அமல். அடுத்ததா சொல்கின்றார்கள் அமலுன் மாலியும், பணம் ரீதியாக நடைபெற்ற அமல். ஒவ்வொல் இன்ஃபாகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். மஸ்ஜிதில் செலவழிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். நல்ல விடயங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இந்த செலவழிப்பென்று சொல்லக்கூடிய இந்த அமலும், இந்த சதகாவுடைய அமலும் அந்த மஸ்ஜிதுல் குபால நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஊர்கள்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஊர் இருக்குமேயானால் இடங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்கள் இருக்குமேயானால் அதுதான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்று சொன்னாங்க. வபுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஊர்கள் இருக்குமேயானால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஜார், கடத்தெருக்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். முஹத்திஸுங்கள், இமாமார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஊர்கள்ல சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இடம்தான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் தான். ஏன்? ஃபேலுல் தாஆத், அங்க அமல் இபாதத்துகள் நடைபெறுகின்றன, வணக்க வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதனாலதான் சிறந்த இடம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஊர்களிலே வெறுப்பான இடம் பஜார், கடத்தெருக்கள் என்று சொன்னாங்க. காரணம், அந்த இடத்துல மோசடி நடக்கின்றன, ஏமாற்றம் நடக்கின்றன, பொய் சத்தியங்கள் நடக்கின்றன, வாக்குக்கு மாறு நடக்கின்றன. அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் பராக்காக்கூடிய ஒரு சூழலாக அந்த பஜார் தெருக்கள் இருக்கின்றன. அடுத்ததாக ஹராத்தை விட்டும்
கண்ணை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமை பஜார்ல இருக்குது. அதனாலதான் அந்த இடம் மிகவே மோசமான இடம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதுக்குரிய காரணங்களை இமாமார்கள் கிதாபுல தெளிவாக சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களால ஏண்டிய பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் ஸகீரன் கான அவ் கபீரன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. திருமிதியில் வரக்கூடிய ரிவாயத், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பெரிய மஸ்ஜிதையோ அல்லது ஒரு சிறிய சாதாரண ஒரு மஸ்ஜிதையோ கட்டுவாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு இதுக்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுவான், ஒரு வீட்டை கட்டுவான். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துடைய வீடு என்றால் நம்முடைய வீட்டை போன்ற அல்ல, மாளிகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செலவழிப்பதுடைய ஃபலாயில் சிறப்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செலவழிக்க வேண்டும். மாதாந்தம் மஸ்ஜிதுக்கென்றே கலெக்ஷன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய தரத்துக்கு ஏற்றவாறு, வசதிக்கு ஏற்றவாறு மஸ்ஜிது கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஆகிரத்துக்காக வேண்டி முற்படுத்தின பணம் டிபாசிட் ஆகிரத்தில் இதுக்குரிய பிரயோஜனத்தை பயன கண்டுகொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க நாங்க முற்படுத்தினால் இதனுடைய ரிசல்ட், இதனுடைய பிரதிபலிப்ப ஆகிரத்துல கண்டுகொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ அத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன். புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யார் காலையில அல்லது மாலையில மஸ்ஜிதை நோக்கி வருவாரோ, மஸ்ஜிதிலே தொடர்பை வைத்துக் கொள்வாரோ, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அவருக்கு விசேஷமான ஒரு விருந்தோம்பலை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். விசேஷமான ஒரு விருந்தோம்பல் சாப்பாட்டை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றான். இது யாருக்கு? மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவர்கள், மஸ்ஜிது காலையில வரக்கூடியவர்கள், மாலையில மஸ்ஜிது வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாமின் ஹஜ்ஜத்துஹு. தபரானில இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு காலையில மஸ்ஜிதை நோக்கி வருவாரோ, வரக்கூடியவர் எந்த நோக்கத்தில் வருகிறார்? அவர் மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு நலவை படித்துக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தினுடைய ஒரு விடயத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோட, என்ற ஒரு விருப்பத்தோட மஸ்ஜிதை நோக்கி வருவாரோ, ஐயோ அல்லிமஹு, அல்லது மஸ்ஜிதுக்கு வந்து பிறருக்கு மார்க்கத்துடைய விடயங்களை கற்றுக் கொடுப்பாரோ, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரோ, இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? கூலி என்ன தெரியுமா? கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாமின் ஹஜ்ஜத்துஹு. பரிபூர்ணமாக ஹஜ்ஜை முடித்த ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் தஆலா எப்படி பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் வழங்குவானோ, அதே கூலிய மஸ்ஜிதை நோக்கி மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதுல வந்த பின்னால மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுட்டு போறாரு, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை படிச்சுட்டு போறாரு. இப்படியானவர்களுக்கு பூர்த்தியான ஒரு ஹாஜிக்கு ஹஜ்ஜி செய்தால் எந்த நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நன்மையை இவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அல் மஸ்ஜித் பைத்து குல்லி தகீ, எல்லா தக்வாதாரிகளுடைய இடமும் மஸ்ஜித் தான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய இறை நேசருடைய இடம் மஸ்ஜித் என்பதாக சொன்னார்கள். وتكفل الله لمن كان المسجد بيته بالروح والرحمة والجواز على الصراط إلى رضوان الله إلى الجنة. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மஸ்ஜிதையே தன்னுடைய வீடை போலாக்கிக் கொள்வாரோ, தன்னுடைய வீட்டில் எவ்வளவு நேரம் தன்னுடைய வீட்டில் இருப்பாரோ, அதே போல மஸ்ஜிதுக்கு அதிகமான நேரத்தை கொடுப்பாரோ, மஸ்ஜிதில் இருப்பாரோ, அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு மனமான வாழ்க்கையை ஈருலகத்திலே அல்லாஹ் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை லேசா கடக்கக்கூடிய பாக்கியத்தை இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய சகல தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துடுவார். கண்ணியமானவர்களே, நினையாத புறத்தில் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும். அவர் நினைச்சு பார்க்க மாட்டார். அல்லாஹ் அவருடைய சகல தேவைகளையும் பொறுப்பெடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார். இமாம் தைலவி ரஹிமஹுல்லாஹ் முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம், மஸ்ஜிதை செழிப்பாக்குவோம், மஸ்ஜிதுல ஆதாபுல பேணுவோம், மஸ்ஜிதை செலவழிப்போம், நல்ல விஷயங்களை சொல்லுவோம், நல்ல விஷயங்களை படிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தவத்தன ரஜுலுன் முஸ்லிமுன் அல் மஸாஜித லிஸ்ஸலாத்தி வஸ்ஸிக்ரி. எந்த மனிதன், எந்த முஸ்லிமான ஒரு மனிதன் மஸ்ஜிதுகளை தொழுகைக்காக திக்ருக்காக வளமையாக்கி கொள்வாரோ, மஸ்ஜிதுக்கு போறது தொழ, மஸ்ஜிதுக்கு வாரது திக்ரு செய்ய, இதை வளமையாக்கி கொள்வாரோ, இல்லா தபஸ்பஸ அல்லாஹு லஹு கமா யதபஸ்பஸ அஹ்லுல் காயிபி லிகாயிபிஹிம் இதா கதிம அலைஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இவரை பார்த்து சந்தோஷப்படுவான். சந்தோஷப்படுவான் எப்படி? காணாமல் இருந்த ஒருவரை நீண்ட காலத்துக்கு பின்னால் அவர் வருகிறார், ஊருக்கு வருகிறார், வீட்டுக்கு வருகிறார் என்றிருந்தால் அவரை கண்டவர்கள் எப்படி சந்தோஷம் அடைவார்கள்? அதே போன்று மஸ்ஜிது தொழ வரக்கூடியவர்களை, திக்ரு செய்ய வரக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா பார்த்து சந்தோஷப்படுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ் அந்த ஸஹீஹ் இப்னு ஹுஸைமால இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மஸ்ஜிது நேரம் கொடுப்போம், மஸ்ஜிது நேரம் கொடுப்போம். இப்னு ஜுரைஜ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க எப்படி கானல் மஸ்ஜிது ஃபிராஷ், அவங்க சொல்றாங்க, அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தஃசீருடைய துறையில் மிகப்பெரிய ஒரு இமாம். அத்தா இப்னு ரபாஹ் இவங்க அவங்களுடைய படுக்க இஸ்ரூன சனத்தன் 20 வருஷ காலமா மஸ்ஜிதுல தான் இருந்துச்சு. இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபிராஸ் விரிப்பு படுக்க மஸ்ஜிதுல தான் இருந்துச்சு, 20 வருஷமா தூங்கினா. வகான மின் அஹ்ஸனி நாஸி ஸலாத்தன்,
மக்கள்லேயே தொழும்போது அழகான முறையில குசு குழுவ இரையச்சத்தோட பயத்தோட அல்லாவுடைய சிந்தனையோட அழகான முறையில தொழுவார். இப்னு சீரின் ஹாஃபிஸ் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சியர் ஆலாமின் நுபலா என்ற கிதாபுல இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதை செழிப்பாக்க வாழ்க்கை செழிப்பாகும், பிரச்சனைகள் இல்லாமோ நாங்க எங்கேயோ நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது சிலர்கள் வாரார்கள், வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுது முடிஞ்சா வேகமா போய்விடுகின்றார். தஸ்பீஹாத், ஆயத்து குர்சி, சொல்லப்பட்ட திக்ர்கள், ஔராதுகள் ஒரு நேரம் இல்லை, துஆ கேட்க நேரம் இல்லை. தொழுதுட்டா இங்க இமாம் முதலாவது சலாம் கொடுக்க, சலாம் கொடுத்து விட்டு ரெண்டாவது சலாம் கொடுக்க முன்னே ஒரு கூட்டம் பேசுறான். இன்னைக்கு எங்கட ஹாலாத் அப்படித்தான். கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், இமாமார்கள், நல்லடியார்கள் மஸ்ஜிதை செழிப்பாக்கினார். மஸ்ஜிதில் பெரும் பெரும் இமாமார்கள் உருவானார்கள். தக்வா உள்ளவர்கள் உருவான இடம் மஸ்ஜித். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுடைய ஹுர்மத்தை பேண வேண்டும். மஸ்ஜிதுக்கென்றே சில ஒழுக்க விதிகள் இருக்கின்றன. மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகின்றது. மஸ்ஜிதுக்கு வந்த பின்னால அதமு ரஃபி சௌத் பிலா ஹாஜத்தின் வல்லகுபி, மஸ்ஜிதுக்குள்ள வந்து தேவையில்லாம அனாவசியமாக சத்தம் போடக்கூடாது. இது மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தை இல்லாமக்கி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலஹரத்தில் அஸ்வாத் பில் மசாஜித், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நெருங்க நெருங்க, கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய சமயத்தில் மஸ்ஜிதுகள்ல கூச்சல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், சத்தங்கள் வர ஆரம்பிக்கும். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். மஸ்ஜிதுக்குள்ள சண்டை சச்சரவு, மஸ்ஜிதுக்குள்ள சில இடங்கள்ல சண்டை போய் கொலையில முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் என்பது இபாதத்துக்குரிய இடம், வீணான பேச்சுக்கள் பேசக்கூடிய இடம் அல்ல, ஜோக் பண்ணக்கூடிய இடம் அல்ல, அனாவசியமான தேவையில்லா விஷயங்களை பேசக்கூடிய இடம் அல்ல. மஸ்ஜிதுடைய குருமத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயலீனி மின்கும் ஊலில் அஹ்லாமி வன்னுஹா அல்லதீன யலூனஹும் ஸலாஸன் வஇய்யாக்கும் வஹைஷாத்தில் அஸ்வாகி. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மஸ்ஜிதுல தொழுவிக்கக்கூடிய நேரத்தில், நான் மஸ்ஜிதுல தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா இருக்கணும்? பருவ வயதை அடைந்தவர்கள் இருக்கணும், புத்திசாலிகள் இருக்கணும். எனக்கு பின்னால நான் சப்ளைக்கும் போது, தொழுவிக்கும் போது எனக்கு பின்னால வரிசையில் இருக்கக்கூடியவங்க புத்திசாலி உள்ளவர்களாக, பருவதை அடைந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் உள்ளவர்கள், அப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் நிக்கட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னா, வையாக்கும் வஹைஷாத்தில் அஸ்வாக், பஜாறுகள்ல சத்தம் போடுவதை போன்று, வீணான வார்த்தைகளை பேசுவதை போன்று மஸ்ஜிதுக்குள்ள பேசுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் வஹைஷாத்துல் அஸ்வாக், இந்த ஹதீஸ்ல வந்து இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இஹ்திலாத்துஹா வல் முனாஸா வல் ஹுஸூமாத் வர்திஃபாஉல் அஸ்வாத்
வல்லவ்து வல் ஃபிதன் அல்லதி ஃபீ. பள்ளிக்குள்ள அனாவசியமான கலப்பிடங்கள், ஆண் பெண் கலப்பிடங்கள். அடுத்தது சண்டை சச்சரவு, இதை எச்சரிக்கின்றேன். சத்தம் உயர்வதை எச்சரிக்கின்றேன். வீணான பேச்சுக்களை பேசுறதை எச்சரிக்கின்றேன். மஸ்ஜிதுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துறதை எச்சரிக்கின்றேன் என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ள அனாவசியமான பேச்சுகளை பேசுறதை விட்டும் தடுப்பார்கள். இன்ன மஸ்ஜிதனா ஹாதா லா தர்ஃபு ஃபீல் அஸ்வாத், லா துர்ஃபு ஃபீல் அஸ்வாத். சத்தங்கள் உயர்த்தப்படக்கூடாது. எங்கட மஸ்ஜிதுல சத்தம் வரக்கூடாது. இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல எல்லோருக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா இரண்டாவது மஸ்ஜிது வரக்கூடிய ஒழுக்க விதிகள்ல இஸ்திஹ்பாபு லுப்ஸி சியாபில் ஹஸனா, அழகான ஆடைகள் அணிந்து வர வேண்டும். மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் நஜீஸான ஆடைகள் அணிந்து விட்டு வரக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் அதனுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மஸ்ஜிது வரக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள் மறைக்கக்கூடிய மறைப்பிடங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அழகான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதை செழிப்பாக்குங்கள், அளவுபடுத்து என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். மூணாவதாக அந்நஹியு அக்லுல் பஸ்ரி வஸ்தூம், வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்குள்ள வாரத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, மன் நகலல் பஸ்ல வஸ்ஸௌம வஸ்ஸூம வல் குர்ராஸ ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா ஃபைனல் மலாயிகத ததஅஸா மிம்மா யதஅஸா மின்ஹுல் இன்சானு. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல வெள்ளப்பூடை சாப்பிட்டு விட்டு வரவானா, துருவாடை அடிக்கும். வெங்காயத்தை பச்சையோட சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம். இன்னொரு சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, வெங்காயத்தை சாப்பிடுறதா இருந்தா அதை வதக்கி ஆக்கி சாப்பிட்டு விட்டு வாங்க. பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு வரவானா சொன்னாங்க. ஏன்? மஸ்ஜிதுக்குள்ள ஈக்கக்கூடிய வானவர்கள், மனிதன் எந்த வெள்ளப்பூட்டுடைய துருவாடைய கொண்டு வெங்காயத்துடைய துருவாடைய கொண்டு நோயினை அடைகிறானோ, மஸ்ஜிதுக்குள் இருக்கக்கூடிய வானவர்களும் மலக்குமார்களும் நோயினை அடைகிறார்கள். அதனால இப்படி சாப்பிட்டு விட்டு வர வானம் என்பதா சொன்னார். அடுத்த ஆதாப் ஒழுக்கம், மஸ்ஜிது வரக்கூடிய நேரத்துல நடந்து வரணும். சுன்னத். ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, பாவம் மன்னிக்கப்படும், அந்தஸ்து உயர்த்தப்படும். ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா மஸ்ஜிது வரக்கூடிய நேரத்துல தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய காணிக்க. தஹியத்துல் மஸ்ஜித் இது ஒழுக்க, மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தை உலமாக்கள் சொல்லிக்கிறார். சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள எப்பெல்லாம் வருவாங்களோ போவாங்களோ, வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய காணிக்கைன்னு சொல்லி 2 ரக்காத் தொழுது கொள்வாங்க. சுன்னத் சஹீஹான ரிவாயத்துல வந்திருக்கின்றது. அடுத்த இரவு நேரங்கள் அதிகம் மஸ்ஜிது வரக்கூடியவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத் சொல்லி இருக்கிறார்கள். பஷ்ஷிரில் மஷாயின பின் நூரி தாமிலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள்ல பரிபூர்ண ஒளி இரவுல மஸ்ஜிதுக்கு இருள வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக மஸ்ஜிதுக்குள்ள வியாபாரம் செய்வது கூடாது, வெறுக்கத்தக்க விஷயம். நபியாம பதுவா செஞ்சான். காணாம போன பொருளை தேடக்கூடாது. ஒரு பொருள் காணாம போயிட்டுன்னா மஸ்ஜிதுக்குள்ள தேடக்கூடாது, தடுத்தான் நபியாம. சொன்னாங்க, மன் சமிய ரஜுலன் யன்ஷுது லால்லதன் ஃபில் மஸ்ஜிதி ஃபல்யகுல் லா ரத்தல்லாஹு அலைக ஃபைனல் மஸ்ஜித
லம் துப்ன பிஹாதா. சொன்னாங்க, மஸ்ஜிதுல காணாம போன ஒரு பொருளை தேடக்கூடிய ஒரு மனிதரை கண்டால் நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, அல்லாஹ் உனக்கு அந்த பொருளை தராவிருக்கட்டும் என்று சொன்னாங்க. ஏன்? மஸ்ஜித் இல்லாம போன பொருளை தேடக்கூடிய இடம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்குரிய இடம், வியாபாரத்துக்குரிய இடம் அல்ல, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மஸ்ஜிதுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களை கண்டால் ஃபகூலு லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக், ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களோட வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை தராமல் இருக்கட்டும், நஷ்டத்தை தருவானாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய ஹுர்மத்தை பேண வேண்டும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். எங்களால பொருளால, உடலால, சிந்தனையால எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்ய வேண்டும்.